எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து சரவண பவன் ஸ்டைல் வத்தக்குழம்பு செஞ்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், எப்போ சரவண பவன் போனாலுமே இந்த வத்தக்குழம்பை நம்ம மிஸ்ஸே பண்ண மாட்டோம் இல்லையா? அது அப்படியே மவுத் வாட்டரிங்காக இருக்கும். இந்த வத்தக்குழம்பு எப்படியாவது வந்து நம்ம வீட்டில் பண்ணோம். நானும் நிறைய வாட்டி இன்க்ரீடியன்ஸ் போட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து இந்த வாட்டி தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. கரெக்டாக அதே கலரு அதே மாதிரி இருக்குது. ஸோ இது என்னென்ன போட்டேன்றதை நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு சின்ன கப்பு, அதாவது 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 பேருக்கு வந்து அளவு சொல்கிறேன். 10 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, அப்புறம் வந்து 3 பொடி போட்டிருக்கேன். அதாவது சில்லி பவுடர் வந்து 3 ஸ்பூனு, சாதாரண ஸ்பூனில் 3 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர். இந்த 3 பவுடரையும் போட்டிருக்கேன். அதனால் அந்த 3 பவுடரையும் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும் அவங்களுடைய வத்தக்குழம்பு. ஸோ அந்த 3 பவுடரும் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு, இந்த பொடியோடு சேர்த்து எல்லாம் வதக்கிட்டு, கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பும் போட்டு வதக்கி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டேன். அப்புறம் எண்ணெய் விட்டு இன்னும் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய், கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமா அந்த அரைக்கிறதுலேயே ஒரு சின்ன சைஸில் புளி போட்டேன். ஏன்னா அப்போ தான் புளி வந்து அந்த எடுப்பு தெரியும், தக்காளி எடுப்போட புளி எடுப்பு. ஸோ ஒரு சின்ன பீஸ் அதில் புளி போட்டேன். இதில் வந்து தாளிக்கும் போது வந்து நான் வந்து கடுகு எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம், ஒரு 2-3 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்ச விழுதை வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் ஃபைனலாக 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த காரம் புளிப்பு அதோடு சேர்த்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கிடைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். மெயினாக வந்து இத்தனை நாள் நான் பண்ண வத்தக்குழம்புல ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் எனக்கு மிக்ஸ் ஆகும். இந்த வாட்டி போடும்போது ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பும் போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டு நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி வத்தக்குழம்பு செஞ்சு பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு சரவண பவன் வத்தக்குழம்பு ரெடி. எல்லாருக்கும் அந்த வத்தக்குழம்பு வந்து மிஸ் பண்ண மாட்டோம். நம்ம சரவணபவன் போனாலே அந்த வத்தக்குழம்பு வந்து ஃபஸ்ட்டு சாதத்தோட பெசஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அந்த வத்தக்குழம்பு தான் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.